வெல்கம் டு ரித்து விலாக். வாங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஏரி மீன் தாங்க. ஏரி மீன் பிடிச்சி குளத்துல க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த மீன் தாங்க, ஃப்ரெஷ்ஷாக மீன் தாங்க நம்ம இப்போ குழம்பு வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, கடாயை எடுத்து வச்சுக்கலாம். கடாயை வச்சு சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் நம்ம ஜீரகமும் வெந்தயமும் போட்டு பொரிச்சிக்கலாம். அதையும் போட்டு பொரிச்சிக்கலாம். அது பொரிஞ்சதும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்க, இப்போ நல்லா வதங்கியிருக்கு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை எடுத்து போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு நல்லா வரணும். நம்மளுக்கு தக்காளி நல்லா கரைஞ்சிருந்தால் தாங்க நம்மளுக்கு மீன் குழம்பு கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும். வாங்க, நாங்கள் மீனையும் இதை பாருங்கள் எடுத்துகிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பக்கத்தில் இதை வாஷ் பண்ணி வச்சாச்சு. வாங்க, அதுக்குள்ளே தக்காளி கட் பண்ணி புளியையும் கரைச்சி வச்சுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம புளியெல்லாம் கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் மீன் 3/4 கிலோவுக்கு இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் தேவைக்கேற்ப புளியை கரைச்சிக்கிறேன். நீங்களும் தேவையான புளியை கரைச்சிக்கங்க. இப்போ நல்லா தக்காளி வதங்கிட்டுருக்கு. இன்னும் நல்லா மசியணும். நல்லா தொக்கு வதங்கட்டும். வாங்க, வதங்கிறதுக்காக நம்ம இப்போ மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சள் பொடியை போட்டு நல்லா வதக்குவோம். நல்லா வதங்கி வரட்டும். புளியெல்லாம் கரைச்சி எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இப்போது மீன் குழம்புக்கு தேவையான மிளகாய் பொடி, காரப்பொடி நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி தாங்க. அதை நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் இப்போது நல்லா இந்த சமயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் எடுத்து நம்ம ஊற்றி நல்லா கிளறி விடுவோம். நல்லா போட்டிருக்கிற அந்த மசாலாலாம் நல்லா கலக்கி விடணும். கலங்கி வரட்டும். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுடுவோம். இந்த டைமில் உப்பு காரம் பாருங்கள், கரெக்டாக இருக்குதுனாக்கா ஓகே, இல்லைனாலும் கூட கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தட்டை போட்டு நம்ம கொதிக்க விட்டுடுவோம். நல்லா கொதித்து திரண்டு வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனையும் எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம்.
சேர்த்துக்கிட்டு அதை ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். ஹை ஸ்பீடு வச்சுக்கணுனாக்கா நம்மளுக்கு அடி பிடிக்கும். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய் திரண்டு வந்திருக்கு, கொதிச்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனையும் எடுத்து சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், மீனை போட்டாச்சு. மீன் போட்டு சிம்மில் வச்சு நம்ம வந்து அதை கொதிக்க விட்டு எடுத்து நம்ம பரிமாறி சாப்பிட வேண்டியது தாங்க. சுவையான நாட்டு மீன், ஏரி மீன் குழம்பு தயாராகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலை இருந்தால் கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அவ்வளோதாங்க. அப்படியே தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து மூடி விட்டுடுவோம். அப்படியே சிம்மில் கொதித்து வரட்டும். வாங்க, இப்போ நல்லா மீன் குழம்பு தயாராகிடுச்சு. நல்லா கொதித்து நல்லா திரண்டு நடிச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.